வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பீர்க்கங்காய் தோல் சட்னி பண்ண போறோம். அதுவும் குவிக்கா ஈஸி மெத்தட்ல பண்ண போறோம். இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் எனக்கு எக்ஸாம் டைம்ல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளால கிச்சன்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டக்குன்னு நம்ம சட்னி பண்ணிடலாம். கூடவே இது ரொம்பவே ஹெல்த்திங்க. இந்த சட்னி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பெரிய பீர்க்கங்காயிலேருந்து தோலை சீவி எடுத்து வச்சிருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு டெண்டரா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தோல் எடுத்துக்கோங்க. ஹார்டா காஞ்சு போய் இருக்கிற தோல்ல பாத்தீங்கன்னா நார் நிறைய இருக்கும், நம்மளால சாப்பிட முடியாது. அதனால அந்த மாதிரி இருந்தா டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி குக்கர்ல நம்ம வேக வச்சுக்க போறோம். நான் 2 தட்டு இருக்கிற இட்லி போட்டு எடுத்திருக்கேங்க. கீழ் தட்டுல பாத்தீங்கன்னா தோல் எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேல இன்னொரு பிளேட் வச்சு அதுல பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணிக்க போறேன். காலையில பொரியலோ கூட்டம் நீங்க பீர்க்கங்கால பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுட்டு நைட் டின்னருக்கு நீங்க சட்னி கூட அரைச்சிக்கலாம். ஸோ மேல பாத்தீங்கன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு நல்ல கலருக்காக பெடிகை மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காங்க. தோல் வேகும் போதே நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான தக்காளி வெங்காயமும் வெந்துடும். இந்த மாதிரி நீங்க வச்சு விட்டுட்டு போய் உங்க வேலையை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அடுப்புல நின்று வறுத்து எடுக்கணுங்கிற வேலையே இல்லைங்க. தக்காளி வெந்துருத்தா இல்லையாங்கிறது தோல் உங்களுக்கு வெடிப்பு வரும்போதே தெரிஞ்சிடும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி சாஃப்டா மாறிடும். காஞ்ச மிளகாவுமே சாஃப்ட் ஆயிடும். பீல் வெந்துருத்தா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு பீல் எடுத்து கிழிச்சு பாருங்க. சாஃப்டா கிழியுதுன்னா உங்களுக்கு தோலுமே வெந்துருத்து. இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் வெந்துருத்து. அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்ல ஆற விட்டுக்கலாம். இது வெந்து கீழே இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ஸ்டாக் ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம சட்னி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றோங்கிறதுனால இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஃபிளேவர் பிளஸ் நிறைய பெனிஃபிட்ஸுமே இருக்கும். ஆறுனா தான் நம்மளால கம்ஃபர்டபுளா மிக்சியில அரைக்க முடியும். அதனால நல்லா ஆற விட்டுக்கிறோம். பீல் பாருங்க அழகா வெந்துருது. ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes தான் எடுக்கும். ஸோ எங்க பாட்டி அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆடு மாடெல்லாம் இந்த தோல் சாப்பிட்டு தான் நல்லா கொழு கொழுன்னு நல்லா பால் சுரக்கும். அந்த மாதிரி இருக்க தோலை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ தோல் எல்லாத்தையும் தூக்கி போடாம சட்னியோ தொகையில அரைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லா தோலும் சாப்பிட முடியாது. பீர்க்கங்காய், சௌ அந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளோட தோலை நம்ம இந்த மாதிரி தொகையிலோ சட்னியோ அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் தோல் யூஸ் பண்றீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல கெமிக்கல்ஸ் இருக்கும். ஆற வச்ச தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், அந்த ஸ்டாக் தண்ணி, பீர்க்கங்காய் தோல் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தக்காளியோட பீல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே பீலோட போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம். பீர்க்கங்காய் தோலுக்கு தனியா ஒரு டிஸ்டிங்டான ஃபிளேவர் உண்டுங்க. டெக்ஸ்சருமே பாத்தீங்கன்னா லைட்டா குறகுறன்னு தான் இருக்கும். புளிப்புக்காக இதுலயே கொஞ்சமா நான் புளி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்ட நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்த்துட்டோம். அப்போ ஒரு மேஜர் இன்கிரீடியன்ட் மிஸ் ஆகுது இல்லையா, இனிப்பு. அந்த இனிப்புக்காக நான் கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. உங்க வீட்டுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரைச்சி இந்த சட்னியை நம்ம தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வாசனைக்கும் வாய்வுத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி எல்லாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே நீங்க கடாயில சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்கார வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுல நம்மளுக்கு புளியோட பச்சை வாசனையுமே போகும். திக்கானதுக்கு அப்புறம் நீங்க சூடா அப்படியே இட்லி, தோசை எல்லாம் சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரான சட்னி ரெடிங்க. இந்த சட்னி நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.